ஒரு அடிகனமான பனியார சட்டி, அதில் லேசாக நெய் தடவிட்டு 10ஆம் நம்பர் நூலை அந்த குழியில் இருக்கிற மாதிரி ரவுண்டாக போட்டுட்டேன். 1 கப்பு சுகர் எடுத்திருக்கேன், 1/4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அடுப்பை பற்ற வச்சு அதை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கோம் போது நல்லா பூத்த பருவம் வரணும். அந்த சமயத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி வச்சு நம்ம அந்த பாகை எடுத்து ஊற்றணும். அப்போ அது நல்லா முத்தி உடைய வரணும். அதை உருட்டி கீழே போட்டிங்கன்னா டங்குன்னு சத்தம் வரணும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நிறைய நுரையாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம நூல் போட்டு வச்சுருக்கோம்ல, 10ஆம் நம்பர் நூலை அந்த குழியில் போட்டு வச்சுருக்கோம். அதில் எடுத்து ஒரே அளவுக்கு அந்த கரண்டியில் எவ்வளோ எடுத்தீங்களோ அதே அளவுக்கு ஊற்றி வச்சு கொஞ்ச நேரம் வச்சாச்சுன்னு சொன்னால் அது நல்லா ஒட்டிடும் நூலோட. இப்போ இந்த மாதிரி எடுத்திங்கன்னா மாலை ரெடி ஆயிரும். இப்போ ஒன்று கலண்டு வந்துருச்சுன்னா அதில் கொஞ்சம் கம்பியை நல்லா சூடு பண்ணிவிட்டு நடுவில் வச்சுட்டு நூலை ஒட்டிடலாம். அப்படி இல்லைன்னா குழியில் அந்த நூலை வச்சு அது மேலே திருப்பி நம்ம ஊற்றினோனாலும் ஒட்டிடும். இதுக்கு டாலர் வேணும்ல, இதை விட பெரிய சைஸில் ஒரு மூடியை எடுத்துட்டு அதில் ஊற்றிட்டேன். நான் இப்போ டாலரையும் சேர்த்து ஒட்டிட்டேன். அம்மனுக்கு சக்கரை மாலை ரெடி.